ஐடியை நம்பியதால் கரியரை இழந்த நடிகர் கரண். பிரபலம் கூறிய தகவல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஹீரோவாக வலம் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு மார்க்கெட்டையும் இழந்தவர்தான் நடிகர் கரண். இவரை பற்றி பிரபல பத்திரிகையாளர் கூறிய தகவல் தற்போது வைரலாகி வருகிறது. குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகம் கொடுத்தவர்தான் நடிகர் கரண். தமிழ் மற்றும் மலையாளத்தில் 70க்கும் அதிகமான படங்களில் குழந்தை நட்சத்திரமாகவே நடித்துள்ளார். தமிழில் ரஜினிகாந்த் நடிப்பில் வந்த அண்ணாமலை படத்தில் சிறிய ரோலில் நடித்த கரண் இதே போன்று கமலஹாசன் நடிப்பில் வந்த நம்மவர் படத்தில் நடித்தார். இதன் பின்னர் 2004ஆம் ஆண்டு மலையாளத்தில் வந்த ஸ்ரா என்ற படம் மூலம் ஹீரோவானார். இந்த படத்தை தொடர்ந்து தமிழில் கொக்கி, கருப்பசாமி குத்தகைக்காரர், காத்தவராயன், சூரன், உச்சத்தில சிவா ஆகிய படத்தில் ஹீரோவாக நடித்துள்ளார். இவர் நடித்த பக்தி படங்கள் மிகவும் பிரபலம். அதேபோல் அஜித் நடிப்பில் வந்த காதல் மன்னன் படத்தில் வில்லனாக நடித்திருந்தார். அவருடைய காதல் கோட்டை படத்தில் குணச்சித்திர ரோலில் நடித்திருந்தார். திருநெல்வேலி படத்திலும் பிரபுவுடன் இணைந்து நடித்துள்ளார். கடைசியாக 2016இல் உச்சத்தில் சிவா என்கிற படத்தில் நடித்தார். இதுவே இவருடைய கடைசி படமாக இருந்தது. அதன் பிறகு வாய்ப்புகள் இல்லாத நிலையில் சினிமாவில் இருந்து விலகினார். இந்த நிலையில்தான் கரண் பற்றி மூத்த பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் கருத்து தெரிவித்துள்ளார். அதில் அவர் கூறியது என்னவென்றால், குழந்தை நட்சத்திரமாக ஆரம்பித்து தன்னுடைய நடிப்பு திறமையின் மூலம் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்தார். கமலஹாசனின் நம்மவர் படத்தில் நடித்தார். அவ்வளவு சீக்கிரம் கமல் யாரையும் வில்லனாக கருத மாட்டார். வில்லனுக்காக தேர்வு செய்யப்பட்ட நடிகர்களில் ஒருவராக வடிகட்டி கடைசியில் கரனை தேர்வு செய்தார் கமல். அவரது நம்பிக்கையை காப்பாற்றி கொடுத்தார் கரண். நேருக்கு நேர், லவ் டுடே, கண்ணெதிரே தோன்றினாள் என்று எந்த படமாக இருந்தாலும் தனக்கு கொடுக்கப்பட்ட ரோல்கள் எல்லாம் தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தினார். ஹீரோவாக நடித்த படங்கள் ஓரளவு வரவேற்பு பெற்றது. அப்படி கொடுக்க அவருக்கு நம்ம ஹீரோ ஆயிட்டோம் என்ற தலகணம் அவருக்கு வந்துவிட்டது. கரண் சினிமாவில் நடித்து கொண்டிருந்த போது அவரிடம் நல்ல அம்சமான பெயர் கொண்ட அவரை விட வயதில் மூத்த ஒரு பெண் அவரிடம் மேனேஜராக இருந்தார். கரண் மற்றும் அந்த பெண் இருவரது கிசுகிசுகளும் அப்போதெல்லாம் வரும். ஆனால் எனக்கு தெரிந்தவரை இருவருமே நல்ல நண்பர்கள்தான். வெளிப்படையாக சொல்லிவிடுவார்கள். அவரின் வளர்ச்சியில் அந்த பெண் பங்காற்றினார். கதை கலந்துரையாடலில் இருந்திருக்கிறார். கரண் ஹீரோவாக மட்டுமன்றி கதைக்கு ஏற்ப வில்லனாகவும் நடிக்க சொன்னது அந்த பெண் தான். இருவர் பற்றியும் கிசுகிசுக்கள் அடுத்தடுத்து வரவே கரண் குடும்பத்தில் பிரச்சனை வெடித்தது. இதனை காரணமாக அந்த பெண் மேனேஜர் பொறுப்பில் இருந்து விலகினார். பின்னர் கரண் பற்றி சொன்ன சில விஷயங்கள் கரண் சினிமா வாழ்க்கையை பாதித்ததாகவும், மேலும் சபிதா ஜோசப் கூறுகையில், கரண் கம்பேக் கொடுத்தாலும் கூட அவரால் நிச்சயமாக உச்சம் தொட முடியும். ஹீரோவாக மட்டுமின்றி எந்த ரோல் கொடுத்தாலும் நடிக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார்.